அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது தீவிரமடையும் ஈரான் போர், சிக்கலுக்குள்ளாகும் எரிபொருள் விநியோகம், சில வாரங்களுக்கே கையிருப்பு, கையை பிசையக்கூடிய எண்ணெய் நிறுவனங்கள். இந்த விஷயங்களை எல்லாம் முன்வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி சமாளிக்க போகிறது அரசு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் லக்ஷ்மி. நம்மோடு அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ் சேதுராமன். மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருமணி. நம்மோடு பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகர் அவர்களும் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லாம். லக்ஷ்மி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்றது இன்னைக்கு நாடு முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு. எப்படி சூழல் எப்படி இருப்பதா பாக்குறீங்க? நமக்கு கிட்டத்தட்ட 3 கோடி கனெக்ஷன்ஸ்க்கு மேலே, இந்தியா முழுக்கவுமே கிட்டத்தட்ட 3 கோடி கனெக்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது. பெரும்பாலும் எல்லாருமே வந்து இப்போது எல்பிஜிக்கு மாறின காலகட்டம். இன்னும் அந்த பழைய இதெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பாம்பேயில், புனேலலாம் நிறைய இடங்களில் பைப் டு கேஸ் சப்ளை தான். அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த ஷார்ட்டேஜ் வந்து எக்கானமியை ஒரு பெரிய அளவில் அடிவாங்க வைக்கும். கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வந்து வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இந்த இது நீடித்தால் அரசாங்கம் வந்து இப்போ எங்கள்கிட்ட கையிருப்பு இருக்குது, நாங்கள் வந்து போதுமான அளவுக்கு கிட்டத்தட்ட 70 நாளைக்கு நாங்கள் ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கிறதா எந்த அறிகுறியுமே இல்லை. ஒருவேளை அவ்வளோ ஸ்டாக் இருந்ததுன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பெரும்பாலான உணவகங்கள் வந்து ஒன்று அவங்களோட மெனுவை வந்து சுருக்கிட்டாங்க, இல்லை வந்து நேரத்தை மாற்றிட்டாங்க. சில பெரும்பாலான சின்ன கடைகள் எல்லாம் இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகள், மற்ற நாடுகள், நம்மளோட நெய்பர்ஸ் கூட பங்களாதேஷ் போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்கனவே அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிசியை, இத்தனைக்கும் பங்களாதேஷ் பெரிய கிரைசிஸ்லேருந்து இப்போ தான் மீண்டு வரக்கூடிய, அவங்க எலெக்ஷன் இப்போ தான் முடிஞ்சிருக்கு, மீண்டு வரக்கூடிய சூழலில் இப்போ தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்குது. அது மாதிரியான ஒரு முடிவை இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் எடுக்கலை. ஏன் எடுக்கலைங்கிறத தாண்டி இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ள இந்தியா வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது, அல்லது இந்தியா எந்த விதமான முடிவையோ அல்லது எந்த பிளானிங்குமே ஆரம்பத்தில் இல்லாமல் இருந்ததுனால இவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ளே நம்ம இப்போ சிக்கியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரம்பத்திலேருந்தே ஈரானோட, அதாவது எனர்ஜி செக்யூரிட்டிக்காக ரொம்ப காலமாக இந்தியா வந்து ஈரானோட ஒரு சமமான அல்லது வந்து ஒரு ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருந்தது. ஆனால் மோடி அரசாங்கம் வந்த பிறகு நம்மளுடைய ஃபாரின் டிப்ளமசியில் நிறைய சேஞ்சஸ் வந்தது. வெஸ்ட்டுக்கு, அதாவது யுஎஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், இப்போ சமீபத்தில் கூட நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் நெதன்யாகுவை பார்த்துட்டு தான் வரார். இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது இன்னைக்கு இந்தியா வந்து இவ்வளவு சிக்கல் வரும் ஆன்டிசிபேட் பண்ணவும் இல்லை. இவ்வளவு சிக்கல் வந்து வரும்போது அதை தீர்வு காணக்கூடிய ஒரு சூழல்லையும் இந்திய அரசாங்கம் இப்போதைக்கு இல்லை. இப்படி ஒரு பெரிய சிக்கல் அவங்க எதிர்பார்க்காம அப்படியே இருந்திருக்காங்கன்றது இல்லை. இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணாங்க இல்லைங்கிறத விட பிளானிங் இல்லைன்றது தான் இதுல வந்து. ஆமா, அதாவது பிப்ரவரி 28 தாக்குதல் நடக்கும்போது அடுத்த நாள் 1 பிறகு இது வந்து அடுத்தது எங்க போய் நிற்கும், ஹார்மோஸ் நீரிணையில் தடுக்கப்பட்டால் ஒருவேளை எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, 2 பேரும் நேரடியாக போய் ஒருத்தர் தாக்கிக்க முடியாது, டிஸ்டன்ஸ் அதிகம் இருந்தாலும் அந்த பகுதியில் வெஸ்ட் ஏஷியாவில் இது எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மார்ஸ்க், அந்த ஷிப்பிங் கம்பெனி கம்ப்ளீட்டாக அவங்களோட எல்லா ஷிப்பிங் ஆக்டிவிட்டீஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதாவது எக்ஸ்போர்ட் எதுவுமே செய்ய முடியாது நமக்கு. நம்ம இப்போ இங்கேருந்து எக்ஸ்போர்ட்டும் கிடையாது, நமக்கு இம்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா நம்ம மேரிடைமை நம்பி தான் பெரும்பாலான முடிவுகளை நம்ம எடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அண்டை நாடான இலங்கை கூட இப்போ இன்னைக்கு அவங்களோட கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஈரான் ஷிப்பை வந்து ஐரிஸ்தேனா டார்பிடோ பண்ணப்பட்டது, அதாவது அட்டாக் பண்ணப்பட்ட பிறகு, இந்தியன் ஓஷன்ல அட்டாக் பண்ணப்பட்ட பிறகு ஒரு கேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. அதுல வந்து அமெரிக்காவுடைய டிப்ளமேட்டிக் ப்ரெஷர் என்னன்னா, நீங்க அந்த ஈரானியன் செயிலர்ஸ்னுடைய பாடிஸை வந்து ஈரானுக்கு திரும்ப அனுப்பக்கூடாது, அனுப்புனா அங்க வந்து அவங்கள மார்ட்டியரா, அதாவது தியாகிகளாக அங்க கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க, அது நடக்கக்கூடாதுன்றது தான் கொலம்போக்கு வந்த தகவல். ஆனால் அதையும் மீறி இன்றைக்கு இலங்கை ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. 84 செயிலர்ஸ்னுடைய பாடிஸையும் அவங்க திருப்பி அனுப்புறதாக முடிவு எடுத்துட்டாங்க. இன்னைக்கு இலங்கையிலுடைய ஒரு காலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ட் வந்து இதுக்கான
தீர்ப்பையும் கொடுத்திருக்கிறது. அப்போ அவ்வளவு சின்ன நாடான, அதாவது இந்தியன் ஓஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ல இருக்கக்கூடிய அவ்வளவு சிறிய நாடான இலங்கை கூட இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு டிப்ளமேட்டிக் முடிவை எடுக்கும் போது இந்தியா இதை செய்ய தவறியது ஏன் அப்படின்றதுதான் கேள்வி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நமக்கு எல்பிஜி இல்ல அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே நீங்க அந்த ஆன்லைன் புக்கிங், இப்ப இதுல தான் போன்ல தான் நீங்க புக் பண்ண முடியும். அதுல நீங்க இப்ப புக் பண்ணீங்கன்னா புக்கிங் எடுக்காது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிலிண்டர் புக் பண்ண பிறகு, இப்போ ஒரு சிலிண்டர் இன்னைக்கு புக் பண்ணிருக்கீங்கன்னா 30 நாள் கழிச்சு தான் அடுத்த புக்கிங் எடுக்கும். அதுவே க்ளோஸ் ஆயிருச்சு. இதுக்கு முன்னாலேயே அதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. ஏன்னா ஆண்டுக்கு 15 சிலிண்டர்கள் தான் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. கிட்டத்தட்ட இந்த 15 ஆண்டுகள்ல 300 ரூபாயில இருந்து நம்முடைய டொமஸ்டிக் எல்பிஜியினுடைய ரேட் வந்து 800-900 ரூபாய் வரைக்கும் நமக்கு இதுல லட்சுமி இதை தாண்டி கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்னுடைய விலையும் அதிகரிக்கப்பட்டது. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு 5 நாட்களுக்கு இருக்கிற சூழல் லட்சுமி, இப்ப விலையெல்லாம் தாண்டி நம்ம கைக்கு சிலிண்டர் வருமா ஒரு பேனிக் சொல்ல வரேன். இன்னும் அடுத்த 20 நாள் என்ன பண்ண போறதுன்ற கேள்வி. நான் அதை தான் சொல்ல வரேன். இந்த விலையேற்றங்களை எல்லாம் தாண்டி, விலையேற்றத்துக்கு எவ்வளவு பெரிய பிளானிங் இருந்ததோ அதை தாண்டி இதுக்கான பிளானிங் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்முடைய இந்திய அரசாங்கம் ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹார் போர்ட்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்தது. ஆனா இந்த ஆண்டு நம்மளோட சென்ட்ரல் பட்ஜெட்ல சபஹார் போர்ட்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பத்தி எந்த மென்ஷனும் கிடையாது. என்ன செய்ய போறோம்னு, உங்களுக்கு எனர்ஜி செக்யூரிட்டியில நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னா ஈரானோட இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கணும். இஸ்ரேலுக்கு நீங்க போறீங்க, நெத்தன்யாஹுவை கட்டி பிடிச்சிக்கிறீங்க, அவரோட பேசுறீங்க, இது எல்லாமே வந்து டிப்ளமசி. அப்படின்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை பிரதானப்படுத்தி நீங்கள் முடிவுகள் எடுக்க தேவையில்லையா? வந்து மோடி வந்து பட்னி இருக்கலாம், ஆனா மக்கள் எல்லாரும் பட்னி இருக்க முடியும். கோவிட் அப்போ நீங்க வந்து மணி அடிச்சா கொரோனா ஓடி போயிரும்னு சொன்ன மாதிரி இப்போ நீங்க வெயிட் பண்ணுங்க, 70 நாட்களுக்கு நம்ம கிட்ட இருக்கு, ஆனா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு இப்ப வரைக்கும் சொல்றாங்க. அரசாங்கம் இதுவரை ஹோட்டல் அசோசியேஷன்ஸ் எல்லாமே எங்க கிட்ட ஸ்டாக் கிடையாது, நாங்க க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஆனா இது வரைக்கும் அரசாங்கம் இதுதான் பிரச்சனை, இது மாதிரி இருக்கு, நாங்க என்ன மாதிரியான தீர்வு காண போறோம்னு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மணி, இப்போ பிரச்சனை வந்து கிரவுண்டுக்கு வந்தாச்சு. உணவகங்கள் மூடப்படுகிறது, தனியார் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பலர் பேசுறாங்க என்ன அடுத்த ஒரு லாக்டவுன் மாதிரியான. சிலிண்டர்ன்றது பெரிய பிரச்சனை, பல மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு சூழல். அரசு தரப்பிலிருந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வதந்தி, அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு. இன்றைய சூழல் எப்படி இருக்கு, இன்னும் ஒரு நாட்கள் எப்படி இருக்க போகுது மணி? போர் இன்னைக்கு முடிஞ்சதுன்னா கூட நார்மல்சி வரத்துக்கு 3 வாரங்கள் ஆகுன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பஹ்ரைன், கத்தார் ஈராக் அண்ட் குவைத் கம்ப்ளீட்லி ஷட் டவுன் ரிஃபைனரிஸ். ஒன்ஸ் இந்த ரிஃபைனரி ஷட் டவுன் ஆச்சுன்னா ஓப்பன் பண்ணே 3 வாரம் ஆகுன்றாங்க நார்மல்சி வரத்துக்கு. இப்போ எல்பிஜியை பற்றி நம்ம பேசுகிறோம். எல்பிஜியோட ஆபத்தானது எல்என்ஜி வந்து இப்போ ப்ராப்ளம் ஆகுதுன்றாங்க. உங்களுக்கு வந்து லிக்விட் நேச்சுரல் கேஸ் வரும்போது அந்த ப்ராப்ளமும் வருது. இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இல்லாததால் இப்போ நம்ம பொதுவாக நம்முடைய புரிதல் வந்து இப்போ வளைகுடாவில் ஒரு யுத்தம் வந்ததுன்னா பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வரும் நம்ம நினைப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எல்பிஜி அடி வாங்குது உங்களுக்கு முதல்ல. ஸ்டோரேஜ் அது ஒரு 45 நாட்களுக்கு இது பெட்ரோல் அண்ட் டீசல் இருக்குன்னா இது அந்த அளவுக்கு நம்மளால் வைத்துக்கொள்ள முடியாதுன்றாங்க. எல்பிஜி அண்ட் எல்என்ஜி உங்களுக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய பல டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதோட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது. சரி, இது முதல்ல ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கணுன்றது கரெக்டு தான். இஸ்ரேலுக்கு நெத்தன்யாஹுவை கட்டிப்பிடிக்க போகும்போதே வந்து இது ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்கணும். போயிட்டு வந்த 3ஆவது நாள் இது உங்களுக்கு நடக்குது. பட் இது இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லை, குளோபல் ப்ராப்ளம் இது. இன்றைக்கி பேசி உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. இதில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மணி நேரத்திற்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் பேசும்போது பொதுவாக தான் அவர் பேசுகிறாரு. நீங்கள் வந்து வதந்திகளை நம்பாதீர்கள் நீங்கள் அப்படின்றாரே ஒழிய கான்க்ரீட்டாக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்துன்ற பற்றி எந்த விதமான தகவலும் பிரதமர் சொல்லலை. வழக்கமாக இப்படி ஒரு கிரைசிஸ் வரும்போது வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவாங்க, அல்லது அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனும் பிரதமரோ அல்லது வந்து பெட்ரோலியத்துறை அமைச்சரோ வந்து பேசுவாங்க. கான்ஃபரன்சிங், வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஒரு நேரடியாக அழைத்தோ, அதாவது ஆங்கிலத்துறையும் தேல் பி டேக்கன் இன்டு கான்ஃபிடன்ஸ். 28 மாநிலங்களுக்கு மேலே இருக்குது, யூனியன் டெரிட்டரிலாம் சேர்த்து 38 மாநிலங்கள் வருது. அனைத்து முதலமைச்சர்களுடனும் பிரதமரோ அல்லது அமைச்சர்களோ பேசியதாக தெரியல. ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டினதாக தெரியல. பார்லிமெண்ட் நடந்துகிட்டு இருக்குது, பார்லிமெண்ட்லேயும் இந்த கிரைசிஸை பற்றி பேசினாங்களான்னு தெரியல. டினையல் மோடில் தான் அரசு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் கிரைசிஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்குன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சொல்வது மாதிரி திருமணி இப்போ வதந்தின்னு சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா கிரவுண்டில் ஹீட்டு உணர்ந்து இருக்குதுல்லைங்க, நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்குறோம். இல்லைங்க, வந்து ஹோட்டல்ஸில் வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வந்து அந்த டைமிங் குறைக்கிறாங்க, மென்யூ குறையுது, சில இடங்களில் விடுமுறை விடப்படுகிறது.
ஆகவே இதோட சீரியஸ்னஸ் இந்த கவர்மெண்ட்டுக்கு புரியுதா, இல்லை இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது தெரியுமா, அல்லது ஆர் தே க்ளூலெஸ்ன்றதான் நமக்கு தோணுது. இப்போ இதை பற்றின ஏதாவது அவங்களுக்கு அரசுக்கிடம் ஏதாவது திட்டம் இருக்கிறதா, திட்டத்துக்கு முன்னால் புரிதல் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் முதல்ல அனைத்து மாநில முதலமைச்சர்களுடனும் பேசணும் இல்லையா? ஏன்னா இந்த சால்வ் பண்ண போகிறது முதலமைச்சர்கள் தான் சால்வ் பண்ண போகிறாங்க. இப்போ நேற்று கூட வந்து தமிழக அரசு வந்து கூட்டம் கூட்டியிருக்காங்க. 14ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் கூட்டுகிறார்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்க்கும்பொழுது வந்து இந்த அரசுக்கு செயல் திட்டம் ஏதாவது இருக்குதா என்ற கேள்வியே வருது. 91 வந்து உங்களுக்கு இந்த கிரைசிஸ் வரும்பொழுது வந்து அனைத்து மாநில அரசுகளையும் அவர்கள் கலந்து ஆலோசித்தாங்க. இன்ஃபேக்ட் அப்போ சந்திரசேகர் கவர்மெண்ட் இருந்து 4 மாத காலம் இருந்தப்போ அந்த மாதிரி எந்த செயல் திட்டமுமே இன்னைக்கு இல்லை. இதுவரை நாம் சந்தித்திராத ஒரு புதிய சிக்கலை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். பெரிய அளவில் நம்ம வந்து அந்த பகுதியிலேருந்து தான் நமக்கு வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து தான் வந்துகிட்டு இருக்குது. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சொன்ன மாதிரி வந்து இது எலெக்ஷன் டைம், 5 மாநில தேர்தல்கள். இந்த சிக்கல் இன்னும் ஒரு 10 நாட்களுக்கு நீடித்ததுன்னா வந்து உங்களுக்கு வந்து அதோட செயின் எஃபெக்ட் வந்து அடுத்த 2-3 மாதங்களுக்கு இருக்கும். அப்போ தேர்தல்களை நடத்த முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இன்று விவரம் அறிந்தவர்கள் மத்தியில் எழுகிறது. ஏன்னா இந்த கிரைசிஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம், இன்னைக்கு முடிஞ்சதுன்னா கூட உங்களுக்கு 10 நாள் ஆகுன்றாங்க. கிட்டத்தட்ட பல நாடுகள் வந்து லாக்டவுன் மோடுக்கு போகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து சென்டிமெண்ட். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயன், இந்த ஆயில் எக்கானமின்றது வந்து ரொம்ப சிக்கலானது ஒன்று. ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஆயில் ப்ரைசஸ்ன்றதே ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதில் பல ஆராய்ச்சி கட்டுரைகள், பல புத்தகங்கள் இருக்கின்றன. அதாவது பொருளாதார நிபுணர்கள் மத்தியிலே வந்து எண்ணெய் விலையை குறித்து, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் ஆயில் ப்ரைசஸ்ன்றது ஒரு நேரோ ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். அது வந்து டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் சென்டிமெண்ட்டில் ஒர்க் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, ட்ரம்ப் வந்து நேற்றைக்கு வந்து இது 90% முடிஞ்சிடுச்சு, போர் முடிவுக்கு வருதுன்ற மாதிரி பேசும்பொழுது ஒரு $20 வந்து குறையுது. $110 $90 வருது. அப்புறம் மறுபடியும் $110 ஏறுது. ஸோ டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் அது சென்டிமெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது. இது வெறும் எல்பிஜியை மட்டும் அடிக்குது, எல்என்ஜியை மட்டும் அடிக்குதுன்றது இல்லை. இது செயின் ரியாக்ஷனாக வந்து நம்முடைய எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி பாதிக்கப்படுது. 16,000 கோடிக்கு மேலே பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாமல் நிற்கிது. 4 கோடிக்கும் மேற்பட்ட முட்டைகள் வந்து தேங்கி கிடக்கின்றன. நூற்றுக்கணக்கான சில ஆயிரக்கணக்கான கோடிகள். இந்த காயர் எக்ஸ்போர்ட் பாதிக்கப்பட்டிருக்குது. ஸோ பாதிக்கப்படாத துறைகளே இல்லைன்ற மாதிரியான வருது. ஆனால் இது குறித்த எந்த கவலையுமே இல்லாமல் பிரதமர் வராரு, அவர் பாட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரு, போய்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி இது தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர வேண்டிய காலமானே எனக்கு புரியல. இந்த கூட்டத்திற்கே பிரதமர் வந்திருக்கக்கூடாது இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய நிலைமையில். எதுக்கு இப்போ என்ன நாளைக்கு வாங்க, இல்லை இந்த பிரச்சனை தீர்ந்தோன்னு வாங்க. எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டே இன்னும் வரல. எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வருமா, நோட்டிஃபிகேஷன் வருமான்ற சந்தேகமே நமக்கு வருது. இந்த கிரைசிஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நீங்கள் எலெக்ஷன் நடத்த முடியாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். மக்கள் எல்லாம் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? இதை தவிர இட்ஸ் லைக் எ கேன்சர் பேஷண்ட். அதை தவிர அவனால் எதையும் யோசிக்க முடியாதுன்ற மாதிரி இந்த கிரைசிஸை சால்வ் பண்ணாமல் வேற எதை பற்றியுமே ஒரு அரசு, அது மத்திய அரசோ மாநில அரசோ, எந்த சர்க்காரும் அதை பற்றி யோசிக்க முடியாது. எலெக்ஷன் டைமில் போய் யார் எதை பேசுவாங்க? இதை தவிர எதையும் பேச முடியாது. இப்போ காட்சிகள், இப்போ காரைக்குடின்னு நினைக்கிறேன், சிலிண்டர் 20 நாளாக வரல அப்படின்னு சொல்லி ரோட்டில் சிலிண்டரை போட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் நம்ம பேசணும். பேனிக் மோடில் போகிறாங்க. அது வந்து வதந்திகளை தடுக்க வேண்டியது அரசுகளின் பொறுப்பு. அதில் மாநில அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல ஹோர்டிங்கை தடுக்கிறதுலையும் வதந்திகளை பரப்புறதை தடுக்கிறதுலையும் மாநில அரசுகளுக்கும் பொறுப்பு இருக்கு. பட் பெரும்பாலும் இது வந்து மத்திய அரசாங்கத்தோட பொறுப்பு. இன்னைக்கு இதை பற்றி பேசாமல், அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு பேசாமல், அனைத்து கட்சி தலைவர்களிடம் பேசாமல், குறைந்தபட்சம் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அழைத்து பேசணும். இது எதையுமே செய்யாமல் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பிரதமர் வருகிறார் என்றால் இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது லாக்டவுனுக்கு பிறகு இந்த உலகம் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய கிரைசிஸ் இது. ஓகே. ஆகவே இந்த லட்சணத்தில் போச்சுன்னா 5 மாநில தேர்தல்கள் நடக்குமா என்பதுதான் இன்னைக்கு நம்ம முன்னால் இருக்கக்கூடிய யூனிவர்சல் கொஸ்டின். இதுல இன்னொரு சிக்கலை நுணுக்கமா பார்த்தா திரும்ப இப்ப லாக்டவுன்ல கூட இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் பரிமாற்றங்கள்லாம் நடந்தது, தட்டுப்பாடின்றி இருந்தது. இன்னைக்கு இப்ப சிலிண்டர், உதாரணத்துக்கு சிலிண்டர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா உங்களுக்கு? அதுல ஆக்சுவலா இப்ப சிச்சுவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு மோசம் இல்லை. இப்ப வந்து அந்த அச்சம் பரவ ஆரம்பிக்குது. இப்போ கவர்மெண்ட் பண்ண வேண்டியது அச்சத்தை நீக்குவது. அந்த பர்செப்ஷனை முதல்ல கவர்மெண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு மத்திய மாநில அரசுகள் இசைஞ்சு செயல்படணும். பிரதமர் சொல்றார், பயப்படாதீங்க, நம்ம கொரோனாவே எதிர்கொண்டு எல்லாருக்கும் நம்ம பிரச்சனை பெரிய அளவில் இருக்குன்னு நமக்கு தெரியும். கொரோனாவை விட இது மோசமானது. கொரோனா காலத்தில் உங்களுக்கு எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை. இங்க தட்டுப்பாடு வந்துடுச்சு. உங்களுக்கு தட்டுப்பாடு வந்த பிறகு வெறும் வாய் வார்த்தைகள் பத்தாது. இதுல வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டம். இதுல முன்முயற்சி எடுக்க வேண்டியது மத்திய அரசு தான். மாநிலங்களுக்கு இதுல என்ன பெரிய ரோல் இருக்க போகுது உங்களுக்கு? ஏன்னா சப்ளையை என்ஷூர் பண்ண வேண்டியது மத்திய அரசு. ஆகவே நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும்னா அனைத்து முதலமைச்சர்களுடனும் பேசியிருக்கணும்.
பிரதமர் பேசாட்டியும் அந்த துறை சார்ந்த அமைச்சரா அது பேசியிருப்பார். ஓகே, யாருமே பேசல. அவர் பாட்டு எலெக்ஷன் ரேலி ஆடுற, எப்ப எது நடந்தாலும் தேர்தல் 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 தேர்தலில் ஜெயிக்கிறது ஒன்றை தவிர வேற எந்த எய்மும் இந்த அரசுக்கு கிடையாது. இப்போ இவ்வளோ கடுமையான கட்டத்திலுமே வந்து நீங்கள் அதை தான் பேசுறீங்கன்னா முதல்ல 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்குமா பாருங்கன்ற கேள்வி தான் வரும். ஓகே, பேசலாம். அரவிந்த் குணசேகரன், கிட்டத்தட்ட இப்போ பிரதமர் சொல்றார் அச்சப்பட தேவையில்லை, நம்மள்ட்ட கையிருப்பு இருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ லக்ஷ்மி அவர்கள் சொன்ன மாதிரி சிலிண்டர் புக் பண்ண முடியல, சிலிண்டர் இல்லை, உணவகங்கள் மூடப்படுது, கல்லூரிகள் விடுப்பு விடுறாங்க. பக்கத்து நாடுகள்லாம் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட லாக்டவுன் மூடில் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சூழலுக்கு பலருக்குமே ஒரு குழப்பம், எப்படி தான் சூழல் இருக்கு. இப்போ எல்லாரோட கேள்வி, நாளைக்கு நமக்கு சிலிண்டர் கிடைக்குமா, இப்போ இல்லையே, எப்போ வரும், எரிபொருளில் என்ன பிரச்சனை, இப்படிலாம் இருக்குல்ல. இந்த சூழலை எப்படி முதல்ல நீங்கள் எப்படி அனுமானிக்கிறீங்க, மதிப்பிடுறீங்க? எத்தகைய சூழல்ல நம்ம இருக்கோம்? இல்ல, நான் சூழல் வெறும் இப்ப எல்பிஜி கேஸை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம், நேச்சுரல் கேஸை பத்தி மட்டும் பேசுவோம். சராசரியாக ஆண்டுக்கு 34 மில்லியன் டன் கேஸை நம்ம கடந்த ஆண்டு பயன்படுத்தி இருக்கோம். சராசரியான ஆவரேஜ் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2.8 இருந்து 3 மில்லியன் டன் நம்ம எடுத்துப்போம். அந்த 3 மில்லியன் டன்ல ஆல்மோஸ்ட் 21 மில்லியன் டன் வந்து நமக்கு வெஸ்ட் ஏசியால இருந்து மட்டுமே நம்ம வாங்குறோம். இம்போர்ட் பண்றதுல 90% நம்ம வெஸ்ட் ஏசியால இருந்து மட்டும் வாங்குறோம். இந்தியாவோட உட்கட்டமைப்புல ப்ரொடக்ஷன், இந்தியாவோட உள்நாட்டு உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா 13 மில்லியன் டன். 13 மில்லியன் டன் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம். 21 மில்லியன் டன் வந்து நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யறோம். அதுல 90% பேர், அது 90% ஆல்மோஸ்ட் 20 மில்லியன் டன் வந்து நம்ம வெஸ்ட் ஏசியால இருந்து மட்டுமே இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அப்ப இந்த கான்ஃபிளிக்னால நமக்கு அங்கிருந்து வர அந்த இறக்குமதி ஸ்டாப் ஆயிருக்கு. அப்பதான் இப்ப கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, இப்ப யூஎஸ்ல வந்து 1 மில்லியன் டன்னுக்கு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி இருக்காங்க. அது கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிச்சாச்சு, அங்கிருந்து கிளம்பி இருக்குன்னு இருக்காங்க. ஆனா அது வந்து சேர்றதுக்கு இந்த மாத கடைசி ஆயிடும். நமக்கு இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு மாத கடைசி ஆயிடும். ஸோ நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 38,000 டன் தான் நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி. ஹையஸ்டே 38,000 டன் தான் நம்மளால ஒரு மாதத்துக்கு நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். நமக்கு தேவை 3 மில்லியன் டன் நமக்கு தேவை. நம்மளோட உற்பத்தி திறன் வெறும் 38,000. ஸோ நமக்கு அதிகமா நம்ம வந்து இறக்குமதிகளை தான் நம்ம வந்து டிபெண்ட் ஆயிருக்கோம். அப்படி இருக்கும் சமயத்தில் தான் இந்த 90% வெஸ்ட் ஏசியால இருந்து வர ஸ்டாப் ஆனங்காட்டி தான் நமக்கு ஒரு கிரஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் கிரஞ்ச் வரல, கிரஞ்ச் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு ஸ்காசிட்டி, ஒரு தட்டுப்பாடை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏன் கேஸ் நமக்கு எந்த ஒரு பிரச்சனைனா, நீங்க க்ரூட் ஆயில் மாதிரியோ ஆயில் மாதிரியோ நீங்க ரிசர்வ் பண்ணி வச்சு இங்க ரிஃபைனரிக்கான அந்த ஒரு செட்டப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள்ட்ட இல்ல. ஸோ நம்ம மெஜாரிட்டி நம்ம வந்து இம்போர்ட்ல தான் நம்ம வந்து டிபெண்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இது ஒரு பெரிய, நம்ம முன்கூட்டியே அதை திட்டமிட்டு இருக்கலாம். ஏன்னா ஈரான்ல இந்த ஒரு பிரச்சனை நடக்க போகிறது, ஈரான் இஸ்ரேலுக்கு எப்ப வேணால் போர் சூழல் இருக்கிறது. ஏன்னா அந்த அங்கிருந்து போர் விமானங்கள்லாம் வந்து அங்க பார்டர்ல நிறுத்தி வச்சிருக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பவே நம்ம வந்து கொஞ்சம் சமயோஜிதமா யோசிச்சு முன்கூட்டியே நமக்கு தயாராயிருக்கலாம் என்பதுதான் பொதுவான கருத்தா இருக்கிறது. எனக்கு இதோட ரிப்பிள் எஃபெக்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லாம் டொமஸ்டிக் இது கன்செப்ஷன் பத்தி, சாமானியர்களோட வீட்டு உணவு தயாரிப்பை பத்தி பேசினாங்க. அதோட ரிப்பிள் எஃபெக்ட் நான் இன்னொன்னு சொல்றேன். தமிழ்நாட்டிலேயே நமக்கு 2 பவர் ஸ்டேஷன் வந்து கேஸ் ஃபயர்டு பவர் ஸ்டேஷன் இருக்கு. ஒன்னு பேசின் பிரிட்ஜ் ஒன்னு இருக்கு, அதே மாதிரி இன்னொன்னு, ரெண்டுமே 100 மெகாவாட் ஆன கேஸ் ஃபயர்டு பவர் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க இந்த நேச்சுரல் கேஸ் நீங்க சப்ளை நிறுத்துனீங்கன்னா மின்சார உற்பத்தியும் தடைபடும். ஒரு 200 மெகாவாட்டுக்கான மின்சார உற்பத்தியும் தடைபடும். எனவே இதோட ரிப்பிள் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் இல்லைன்னா அதோட ரிப்பிள் எஃபெக்ட் எல்லா இடத்துலயும் நம்மளால ஃபேஸ் பண்ற மாதிரி. ஒரு அரவிந்த் குணசேகரன், நீங்க சொன்னதுல ஒரு கூடுதலான செய்தி, இப்ப இன்று காலையிலே நம்ம தொலைக்காட்சியில அந்த செய்தி வந்தது, சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னோடனே எல்லாரும் மின்சார அடுப்பை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற தன்மை. அதுவே ஸ்டாக் இல்லைன்ற செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஒன்று மக்கள் அங்க நோக்கி நகர்றாங்கன்னு. இப்ப முதலமைச்சர் சொல்றார், நம்ம சம்மர்ல இருந்துட்டு இருக்கோம், எல்லாரும் மின்சார அடுப்புக்கு நகர்ந்தாங்கன்னா மின் தேவை அதிகமாகும், அந்த சிக்கலை எதிர்கொள்ளணும்னு. இப்ப நீங்க சொல்றது எரிவாயை டிபெண்ட் பண்ண மின்சார உற்பத்தி அது தடைப்பட்டா கிட்டத்தட்ட எல்லாரும் சாப்பாடுன்ற பிரச்சனை இல்லை, அன்றாடம் நீங்க உயிர் வாழணும்னா, ஜீவிதம் இருக்கணும்னா சாப்பாடு இல்லை. இது ஒரு பெரிய, அதை தான் மணி அவர்கள் சொன்ன மாதிரி பெரிய கிரைசிஸ் இப்ப நம்மளை சூழ்ந்து இருக்கா, அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா அதை? இல்லைங்க, இது நம்ம இதுல இருந்து நம்ம இப்ப தயார் பண்ணி நம்ம 1 மில்லியன் டன்னுக்கு நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணா கூட நம்ம இந்த இந்தியா நாட்டுக்கு வந்து சேர்றக்கே, யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்றக்கே 1 மாத காலம் ஆகும் அப்படிங்கறதான் கணிப்பு. எனவே இந்த மாதம் வந்து நமக்கு இந்த மாதத்துல ரொம்ப நம்ம ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல தான் இருக்கும். நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம். இல்லைன்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இன்வோக் பண்ணி 100% டொமஸ்டிக் கொடுக்கணும், அதுக்கப்புறம் 70% மற்ற இது ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் 80% நீங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ் கொடுக்கணுங்கிறாங்க. ஸோ
ஒரு கிரஞ்ச், ஒரு தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாகத்தான் அந்த சட்டத்தை நம்ம வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க, அமல்படுத்தியிருக்காங்க தற்போது மத்திய அரசு. எனவே மத்திய அரசு முன்கூட்டியே மத்திய அரசு தயாராக இருந்துக்கலாம். ஏன்னா நம்ம 90% நம்ம வெஸ்ட் ஏசியால இருந்து மட்டுமே நம்ம இம்போர்ட் செய்யறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த ஒரு மாதமா அங்க ஒரு போர் சூழல்ங்கிற நிலை வரும் அதை நம்ம உணர்ந்து நம்ம ஏன் இம்போர்ட் செய்யலாம், நம்ம ஏன் இறக்குமதிக்கான மற்ற இடங்களை நம்ம ஏன் நோக்கி போகல அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தற்போது வரை பதில் இல்லை. எனவே இது ரொம்ப ரொம்ப கவனமா கையாளக்கூடிய சூழல். மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னு தான் தெரியல. இனி வரும் காலங்களில் இன்னைக்கும் கூட இன்னைக்கு சாயந்தரமோ என்னமோ ஒவ்வொரு மாநில சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளரிடம் மத்திய அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரியல. சோ இத ரொம்ப கவனமா கையாளணும். ஏன்னா நாமளே தான் சொல்றோம், நீங்க வந்து எல்லாம் சிஎன்ஜிக்கு மாறுங்க, எல்லாம் சரி கேஸுக்கு மாறுங்க, எல்பிஜிக்கு மாறுங்க, இனிமேல் யாரும் விறகடுப்புல இது பண்ணக்கூடாது. நாமளே எல்பிஜின்னு நம்ம பெருசா கொண்டாடின ஒரு ஸ்கீம்ல நம்ம அந்த ஸ்கீமை கூட நம்ம சரியா செயல்படுத்துவதற்கு நம்ம முன்கூட்டியே திட்டமிடாமல் போயிட்டோமோங்கிறதா ஒரு கேள்வியா தற்போது இருக்கிறது. இப்ப இந்த சூழல் அப்படின்றது நம்ம இந்த யுத்தங்கள் தொடர்ந்து இதை ஆன்டிசிபேட் பண்ணலையான்ற கேள்வி. ஏன்னா இஸ்ரேலோட போக்குகள், அமெரிக்காவின் போக்குகள், ஈரானின் தன்மை அப்படின்னா நம்ம இதை முன் யூகிச்சிருக்க முடியுமான்றது ஒரு பாயிண்ட். ஆனால் நமக்கு இருக்கிற சிக்கல் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, மணி அவர்கள் சொன்ன மாதிரி, எரிவாயை நம்மளால் அதிகமாக சேமித்து வைக்க முடியாத சூழல், ஒரு இக்கட்டான சூழல் இருக்குது. இப்போ உடைச்சு பேசணும்னா பெரிய ஒரு இருள் சூழ்ந்த ஒரு ஆபத்து நெருங்குதோன்ற தன்மை இருக்குது நீங்கள் பேசுறதிலிருந்து. ஆனால் பிரதமர் சொல்றார் வதந்தியை பரப்ப வேண்டாம் அப்படின்னு. பாஜக தரப்பிலிருந்து சொல்வது இதெல்லாம் வதந்தி, திட்டமிட்டு பரப்புறாங்க, அப்படி எந்த தட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம பேசுவதே கிட்டத்தட்ட அரசின் பார்வையில் ஒரு வதந்தின்ற தன்மையும் இருக்குல்ல. இப்போ இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது? இல்லைங்க, இன்னைக்கு தேதிக்கு தட்டுப்பாடு இல்லை, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் உங்களோட கையிருப்பு எத்தனை நாளைக்கு இருக்கு? இப்போ ஒரு ஹோட்டல்ல 2 நாட்கள் தான் எங்களுக்கு கையிருப்பு இருக்கு, 2 நாட்களுக்கு மேல நாங்க கையிருப்பு வச்சிருக்க மாட்டோம், 3வது நாள் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்களா? அதே மாதிரி அரசுக்குன்னு கையிருப்பு ஒரு லெவலுக்கு தான் இருக்கும். அரசோட கையிருப்பு தட்டுப்பாடு இல்லைன்றீங்க அரவிந்த். இதுல எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. தட்டுப்பாடு இல்லைன்றீங்க, உணவகங்கள் மூடப்படுது, உணவகங்கள்ல போர்டு போடுறாங்க இந்த இதுதான் இருக்கும், இதெல்லாம் இருக்க முடியாதுன்னு. கல்லூரிகளுக்கு விடுப்பு விடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு சப்ளை இருந்ததுன்னா இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்ப எங்க எனக்கு இது புரிதல்ல ஒரு பிரச்சனை இருக்கே. இல்லைங்க, இன்றைய தேதி தட்டுப்பாடு ஏன் இல்லைன்னா ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. இருக்கக்கூடியதை இப்ப கமர்ஷியலுக்கு, அதாவது உணவகங்களுக்கு போகக்கூடிய சப்ளை எல்லாமே டைவர்ட் பண்ணி அதுல 100% நீங்க முதல்ல டொமஸ்டிக் கொடுங்க, சிஎன்ஜி டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொடுங்க, அதை அப்படியே ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க. அதனால ஒரு சில இடங்கள்ல கமர்ஷியலுக்கு போகக்கூடிய அந்த சப்ளைல வந்து ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த சுணக்கம் இன்னும் ஒரு வாரம் கடந்தா, நமக்கு எக்ஸாக்ட் டைம்லன்னு தெரியாது, ஒரு 3 நாட்களோ 4 நாட்களுக்கு அப்புறம் தட்டுப்பாடாக மாறும். அந்த மத்திய அரசு உணர்ந்துதான் தற்போது யூஎஸ் 1 மில்லியன் டன்னுக்கு ஒப்பந்தம் கையெழுத்துறாங்க. ஆனா இந்த ஒப்பந்தத்தை நம்ம எப்ப முடிவு செஞ்சிருக்கலாம்? நீங்க வெஸ்ட் ஏசியாவே விட்டுருங்க, யூஎஸ் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க யூஎஸ் அப்பவே பேசி இது ஒரு மாதத்துக்கு முன்பே நம்ம இதை செயல்படுத்தி இருக்கலாமே. ஏன் கடைசி நேரத்தில் இப்ப வந்து நம்ம அதை ஏன் சைன் பண்றோம்? அது 1 மில்லியன் டன், 1 மில்லியன் டன் நமக்கு பத்தாது. நமக்கு ஒரு மாதத்திற்கு நமக்கு 3 மில்லியன் டன் வேணும். போன ஆண்டோட நம்மளோட கன்சப்ஷனை பயன்படுத்தினா அப்படி 1 மில்லியன் டன் நம்ம அங்கிருந்து வாங்குறோம். அதுவும் இந்த மாச கடைசிக்கு தான் வரப்போகுது. சோ இந்த திட்டமிடல நம்ம சற்று நம்ம பின்னடைவை சந்திச்சிருக்கோம் தான் தெரியுது. ஆனால் அதிகாரிகள் சொல்வது இன்றைய தேதியில் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் பிரையாரிட்டைஸ் பண்ணும்போது நாளைய தினமோ அதுக்கு மறுநாளோ தட்டுப்பாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேசலாம். இப்ப ரமேஷ் சேதுராமன், இப்போ சிக்கல் அரசு சில முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க, மக்கள் டொமஸ்டிக்கு நம்ம பிரையாரிட்டைஸ் பண்ணணும் அப்படின்றது. ஆனா எப்ப இந்த சூழல் சுமூகம் ஆகும்னு தெரியல. இப்போ இன்னும் ஒரு 20 நாள் கடந்ததுன்னா என்ன பண்ண போறோன்ற ஒரு கேள்வி இருக்கு. எப்படி இதை சமாளிச்சிட்டு இருக்கிறாங்க? எப்படி உங்கள் பார்வையில் எப்படி பாக்குறீங்க? முதல் விஷயம் வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா போர்லாம் 3 நாள்ல முடிஞ்சிடும், 4 நாள் முடிஞ்சிடும் சொல்லுவோம். அந்த கான்ஃப்ளிக்ட் கண்டினியூ ஆகுதுங்கிறது பார்க்குறோம். பட் ஆனால் அந்த முன்னாடி இருந்த தாக்கம் கிடையாது. பட் ஆனால் அது வந்து அவங்களால சஸ்டெயின் பண்ண முடிஞ்சதுங்கிறது. ஸோ அதே மாதிரியான ஒரு நிலைமை ஈராக் இன்னைக்கு இருக்கிற ஈரானில் இருக்கிற இந்த சிச்சுவேஷனும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சில மாதங்கள் குறைஞ்சது, சில மாதங்களுக்கு. தட்ஸ் த ரீடிங். ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது, இப்போ இதை வந்து பல கோணங்களில் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து நம்ம பொதுவாக வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்னு சொன்ன மாதிரி அதில் எடுத்திங்கன்னா கேஸ் தனி, பெட்ரோல் அந்த ஆயில் தனி. ஸோ ஆயிலேருந்து நம்ம பல பொருட்கள் எடுக்கிறோம், பல இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம், எல்லாமே இருக்குது. ஆனால் கேஸுன்னு வரும்போது வந்து நமக்கு அது வந்து 2 பர்பஸ்க்கு, ஒன்று ஆட்டோ பர்பஸ்க்கு, இல்லைனா கூட நிறையா பொதுவாக வாகனங்கள்லாம் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து அது இல்லைனா பெட்ரோல் போட்டு ஊற்றிக்கலாங்கிற ஒரு நிலைமை இருக்குது. ஆனால் வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைங்கிறது வந்து நம்ம எல்லாமே கேஸை நோக்கி நகர்ந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு. அதேமாதிரி அரவிந்த் சொன்ன மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது வந்து
நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன், கேஸ் டர்பைன் பேஸ்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் அதுக்கும் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இருக்கு. இது மிடில் ஈஸ்ட்ல எல்லா இடத்துலையும். இப்போ நமக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை வாங்கிட்டு இருந்தோம், அதை வந்து கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணோம் அமெரிக்கா ப்ரெஷர்னால. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம். காரணம் நமக்கு அத்தியாவசிய தேவை இருக்கிறது. அதனால இப்போ சத்திக்கு ஒரு மாசத்துக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா கொடுக்குது நமக்கு. அமெரிக்கால இருந்து வாங்குறது இல்ல, ரஷ்யாவில இருந்து வாங்குறதுக்கும் அமெரிக்காவோட அப்ரூவல் நம்ம வாங்கியிருக்கோம். ஆமா, நமக்கு அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி இருந்தாலும் வாங்குவோம் வாங்கலங்கிறதுலாம் வேற விஷயம், அவர்கள் சொல்வது. ஆனா பாயிண்ட் என்னன்னா தட் இஸ் வாட் இட் இஸ் இன்னைக்கு டுடே. அப்படின்னா நம்மளோட எனர்ஜி ஷார்ட்டேஜை எப்படி எப்படிலாம் பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ண போறோம். ஆனா இதுல திட்டமிடல்ங்கிறது டெஃபினட்டா தேர் இஸ் ஒரு லேக் ஆஃப் பிளானிங்கிறது நிச்சயமா இருந்திருக்கு. ஏன்னா நம்ம யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்தப்பயே அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு நம்ம பல விஷயங்களை உண்மையாவே ஒரு ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டு ஒரு கவர்மெண்டா இருந்தா பல விஷயங்களை பண்ணிருக்கலாம். ஒண்ணு, ரூரல் அதாவது கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இந்த சோலார் குக்கருங்கிற மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்கணும். இப்ப நீங்க கேஸை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க வந்து விறகெல்லாம் எரிக்காதீங்க, இந்த மாதிரியாக செய்திருக்க வேண்டும். இந்த மாதிரி பல விஷயங்களையும் செய்திருக்க முடியும். இல்ல இப்போ இதுல இப்ப ஒன்று, இப்ப இஸ்ரேல் போயிட்டு இப்ப மணி அவர்கள் சுட்டிக்காட்டிய மாதிரி, லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி, இஸ்ரேல் போன பிறகு வந்த பிறகுமே இப்ப மணி அவர்கள் சொல்றது அரசு இப்போதாவது நிலைமையை புரிஞ்சிருக்கிறாங்களா, இது அட்ரஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நிலைமை எல்லாம் புரியாமல இல்லைங்க எந்த அரசுக்கும். ஒரு விஷயம் இன்னொன்னும் தெளிவா சொல்லிடுறேன், ஷார்டேஜ் இன்னைக்கு கிடையாது. ஆனா பாரத் பெட்ரோலியம் ரொம்ப தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஒரு ஜாயிண்ட் கமிட்டி, எல்லா எண்ணெய் நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் கமிட்டி போட்டு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கையிருப்பு இருக்கக்கூடிய இந்த இதை எல்லாத்தையும் ரேஷன் முறையில் கொடுக்கப்படும். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னாக்க, நாங்க ஒரு இப்போ இருக்கிறது ஃப்ரீ சப்ளைன்னு இல்லாம இப்ப எனக்கு கேஸ் சொல்றேன் அப்படின்னாக்கா 2-3 நாளே வந்துருங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அப்படி இருக்காது. குறைந்தது உங்களுக்கு 15-20 நாள் ஆனும் தேவைப்படும்ங்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும். புக்கிங் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியாக இதெல்லாம் செய்யறதுக்கு கையிருப்பு என்ன, இது நமக்கு வந்து இப்போ கூட நம்ம வாங்கினோன்னா எங்க இருந்து வரும், எவ்வளவு வரும். அரவிந்த் சொன்னது கரெக்டான விஷயம். நம்மளுடைய கையிருப்பு இதை எப்படி இந்த யூசேஜ்ங்கிறத குறைக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஷாக் சொல்றோம், அதாவது சிக்கல். இப்ப இந்தியா மாதிரியான பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல நம்ம இருக்குது அப்படின்னா அதை நம்ம ரேஷன் முறையில கொடுக்கலாம். ஆனா அது சரியாக போய் சேருதா, அதை சமாளிக்க முடியுமான்ற ஒரு, அதனாலதான் அத்தியாவசிய பொருட்கள் அந்த இதை வந்து சட்டத்தை வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க. பதுக்கல் இருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அத்தியாவசிய பொருட்கள் பாதுகாப்பு சட்டத்தை வந்து இன்வோக் பண்ற. இல்லப்ப ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்றது இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும், அதுல எங்கேயும் பதுக்கல் வந்துடக்கூடாது, ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொடுக்கணும்ன்றது ஒண்ணு. நமக்கு தேவை ரொம்ப அதிகமா இருக்கு. நிச்சயமா அதை நம்ம எப்படி கொண்டு வர போறோம்? இல்ல, அததான் சொல்றேன். அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு இருக்கிற சேலஞ்சும் சொல்லிடுறேன். ஈரான்ல இருந்து சைனாவுக்கு தங்கு தடையின்றி இன்னைக்கு வந்து இந்த பெட்ரோலியம் பொருட்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுதான் ஹார்ஷ் ரியாலிட்டி. ஹர்மோஸ் இது வழியா சீன கப்பல்கள் போவதற்கான அத்தனை இதையும் கொடுத்திருக்காங்க. ஆனா மற்ற நாட்டு கப்பல்கள் போவதற்கு இல்லை. இப்போ நியூஸ்ல சொல்றாங்க இந்தியாவோட இதை விடுறாங்க அப்படின்னு. இந்தியா பவுண்ட் ஷிப் இந்தியா ஓன்டு கிடையாது, அது மயூரின்னு நினைக்கிறேன். அதுவே வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட 2 முக்கியமான ஷிப்ஸ் அது இன்னும் இதுதான் இருக்கு, இன்னும் வந்ததாக செய்திகள் இல்லை. ஆனா அதற்கான முயற்சிகள் வெளியுறவு கொள்கை இதெல்லாம் நம்மளோட மினிஸ்ட்ரியில இருந்து அவங்க வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து அவங்க அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவால் நிறைய இருக்கு அப்படின்றது இன்றைக்கு பிரதமர் பேசுறப்ப சொல்றார், நம்ம இதற்கு முன்பு ஒரு பேரிடரை எதிர்கொண்டோம், அதை வெற்றிகரமாக கையாண்டோம், அப்படி நம்ம கையாள்வோன்ற நம்பிக்கையை விதைக்கிறார். எப்படி மணி அடிச்சா அதே மாதிரி இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? மணி அடிச்சா சோறு கிடைக்காதுங்க இங்க, ஒண்ணுமே கிடையாது. உணவு கொண்டு போய் சேர்த்தோம். இன்னைக்கு அதாவது கேஸ் கிரிமட்டோரியம் நிறைய இருக்கு இந்தியாவுல. செத்து போனா பணத்தை கூட எரிக்க முடியாது, அந்த சூழல்ல இருக்கீங்க. இன்னைக்கு அமெரிக்கா சொன்னதுக்கு அப்புறம் ரஷ்யாவில் நம்ம திரும்ப ஆயில் வாங்குறோன்றீங்க. டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களான்னு சொல்லுங்க. டிஸ்கவுண்ட் இல்லாம இன்னைக்கு நம்ம காஸ்ட்லியான ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். நம்ம
ரஷ்யால இருந்து திருப்பி ட்ரம்ப் என்ன சொன்னாரோ அது ட்ரம்ப் வந்து நீங்க நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ட்ரேடு அப்படின்னா சரின்னுவீங்க. இல்ல முடியாது, நாங்க வந்து டாக்ஸை ஏற்றுறோம், வரிகள் எல்லாம் உயர்த்தப்படும் அப்படின்னாலும் சரின்னுவீங்க. இல்ல நீ ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னாலும் சரின்னுவீங்க. இப்போ போய் ரஷ்யாவில் போய் நீ ஆயில் வாங்கிக்கோ அப்படின்னா சரி பரவாயில்ல, அவருக்கு அவங்க வந்து அதிக காசுல கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். நீங்க நம்முடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மாட்டி இருக்காரு. இந்த 10 நாட்களுக்குள்ளாக ஹர்தீப் சிங் பூரி நடத்திய அமைச்சரவையிலோ அல்லது பெட்ரோலிய நிறுவனங்களோடோ அல்லது மற்ற மாநில முதலமைச்சர்கள் இல்லை மற்ற மாநில அமைச்சர்களோட நடத்தின 2-3 மீட்டிங்ஸ், குரூஷியல் மீட்டிங்ஸை சொல்லுங்களேன். நீங்க என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னாலும் அதுக்குள்ள இந்தியா போன்ற நாடுகள் இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இதுக்கு பிளானிங் இருந்திருக்கணும்ன்றது தான் ஒரு குவெஸ்டின். நீங்க February 26 இஸ்ரேலுக்கு போறீங்க, நெத்தனியாகுவை கட்டி பிடிச்சிக்கிறீங்க, ட்ரம்போட பேசுறீங்க. ஆனா இது மாதிரியான ஒரு சூழல் வந்தால் அதை எப்படி கையாள்வது? ரமேஷ் சேதுராமன் சொல்றாங்க சைனாவுக்கு வந்து ஹார்மோஸ் நீரிணை வழியா அவங்களுக்கு எல்லா கப்பல்கள்லயும் கேஸ் எல்லாம் எடுத்து செல்லப்படுது. சைனாவால பிளான் பண்ண முடிஞ்சது, உங்களால ஏன் முடியல? சீனாவை விட நாங்கள் பெரிய நாடு, சீனாவை விட மோடி வந்து சீனாவினுடைய அதிபரை விட மோடி வந்து ரொம்ப வல்லமை படைத்தவர்னெல்லாம் சொல்றீங்கல்ல, அவ்வளோ வல்லமை படைத்தவரால் ஏன் வந்து முன்கூட்டியே இதை எதிர்பார்த்து அதுக்கான தீர்வுகளை சொல்ல முடியலன்றது தான் கேள்வி. இன்னைக்கு சோறு இல்லைன்னா என்னங்க பண்ண முடியும்? சமைக்கவே முடியல, கேஸ் கிடையாது. கேஸ் இல்லைன்னா அடுத்தது உங்களுக்கு கிக் எக்கானமி, அதாவது கம்ப்ளீட்டாக ஸ்விக்கி ஜொமேட்டோவில் டெலிவரிஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி ஆயிரும். கிக் எக்கானமிக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர் அதில் வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்குமே வேலை இல்லை. வேலை இல்லைன்ற போது சாப்பாடு எங்கேருந்து வரும்? பைசா எங்கேருந்து வரும் சம்பாதிக்கிறதுக்கு? இன்னொன்று வீட்லேயும் சமைக்க முடியாது. என்ன பண்ண முடியும்? எவ்வளோ நாள் நீங்கள் கியூவில் நிற்பீங்க? நீங்கள் வந்து ரேஷன் முறையில் கேஸ் கொடுக்கப்படும் அப்படின்னாலும் ரேஷன் முறையில் கொடுக்கறது கூட அதுக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஏன் இப்போ கூட நம்முடைய நிதியமைச்சர் நாங்கள் வந்து எல்பிஜிக்கான ஜிஎஸ்டியை நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன் அது கூட சொல்ல முடியாதா? இப்போ எப்படி சமாளிப்பதுன்றது பற்றி பேசுறதுல இப்போ திருமணி நீங்கள் சொன்ன மாதிரி கச்சா எண்ணெய், அந்த வணிகம், அந்த உலக தொடர்புகள்ன்றது அது ஒரு பெரிய வலைப்பின்னல், அதை நம்ம பேசிட முடியாது. ஆனால் இப்போ இந்தியா போன்ற நாடுகள் இதை திட்டமிட்டிருக்கணுமா, இல்லை இப்போதைய சூழலை உணர்ந்து நகர்றாங்களா? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? லட்சுமி சொன்னதை நான் கம்ப்ளீட்டாக என்டார்ஸ் பண்ணுறேன், அப்படியே வழிமொழிகிறேன். கவர் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அவங்க. இது மோடி அரசோட தோல்வின்னு தான் நம்ம பார்க்கணும். இது குளோபல் இஷ்யூ தான், முழுக்க மோடி அரசு இதுக்கு காரணம் அல்ல, அதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கூடுதல் திட்டமிடுதல் இருந்ததுன்னா இன்னைக்கு இதை சமாளிச்சிருக்கலான்றது தான் உண்மை. அது வரப்போகுது, இப்போதைக்கு தட்டுப்பாடு இல்லை. அவர் அரவிந்துக்கு சொன்ன மாதிரி இப்போயாவது வந்து நீங்கள் முதல்ல என்னங்க பண்ணணும்? சொன்ன மாதிரி பெட்ரோலியம் மினிஸ்டர் அவர் எப்ஸ்டீன் ஃபைலில் மாட்டியிருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது பல சந்தேகங்களை கலப்புது. இந்த 10 நாள் அவர் என்ன, இதுக்கு முன்னால் இந்த பெட்ரோலியத்துறை அமைச்சர்கள் இப்படிப்பட்ட ஆயில் ஷாக் வரும்போது 2008 90 நான் பார்த்துருக்கேன். சந்திரசேகர் கவர்மெண்ட் 4 மாதம் இருந்த கவர்மெண்ட்டில் கூட, அதுக்கு பிறகு வந்து 2008 இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் வந்து 2003 வாஜ்பாய் பீரியடில் கூட வந்து அப்போ இருந்த அரசுகள் எடுத்த முயற்சிகள் முன்கூட்டியே வருவதை உணர்ந்து எதுவுமே இல்லையாங்க. இன்றைக்கு பிரதமர் இன்று மாலை பேசும்போது கூட கிரைசிஸே இல்லைன்னு தானங்க பேசுகிறாரு. இது என்ன அப்போ என்ன மாதிரியான நிர்வாகத்தை இந்த நாடு பெற்று இருக்கிறது? பிரச்சனை தலைக்கு மேலே போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியுதுங்க. ஏன் பிரதமர் டினையல் மோட்ல இருக்காரு? ரமேஷ் சேதுராமன், இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் முன் தயாரிப்புகள், திட்டமிடல் இருந்ததா? அதில் விமர்சனங்களை 2 பேருமே வச்சாங்க. இல்லை இனி என்ன செய்ய போறாங்க அப்படின்றதுலையும் துரித நடவடிக்கை இல்லைன்ற மாதிரி விமர்சனம். 2ஐயும் எப்படி நீங்க பார்க்குறீங்க? ப்ரோஆக்டிவ்னஸை விட்டுருவோம். நானே சொன்னேன், ரியாக்டிவ் மெஷர்ஸ் வரும்போது சகோதரி லக்ஷ்மி பேசும்போது அவங்க சொன்னதுல எனக்கு என்ன உடன்பாடு இல்லைன்னா, ஒரு பக்கம் ஷார்டேஜ்னு சொல்றீங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க. ரஷ்யாவுக்கு என்ன தலையெழுத்த எப்ப பார்த்தாலும் நமக்கு ஜீப்பா கொடுக்கணும், அவங்களோட நிர்பந்தத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டோம். அரசியல் நிர்பந்தம் வேற யாரும் வாங்கறதுக்கு இல்லைங்கும் போது நம்மளுடைய பெனிஃபிட்டுக்காகத்தான் நம்ம கம்மியா வாங்கினோம். இன்னைக்கு அது ரஷ்யாவுக்கு சாதகமா இருக்கும் போது அவன் அதிக விலைக்கு தான் விற்பான். ஆனா இந்தியா என்ன பார்க்கும்னா, நம்ம மக்களுடைய தட்டுப்பாடு போன்ற இந்த விண்ட்ஃபால் பெனிஃபிட்னு சொல்லுவோம், அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நம்ம மக்களுக்கு இந்த தட்டுப்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா நீங்க அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் அதுதான் பிரையாரிட்டியை தவிர நீ எனக்கு கொடுக்கணும், சப்ளை டிஸ்ரப்ஷன் இருக்க கூடாது, இல்ல நீ கம்மி ரேட்ல வாங்க, இல்ல ரமேஷ் சேதுராமன், எனக்கு இல்ல ரமேஷ் சேதுராமன், இதுல ஒரு விளக்கம் கொடு. வாங்கிட்டு இருந்தோம் சார் ரமேஷ் சேதுராமன். ஆமா, நான் சொன்னது அந்த டிஸ்கவுண்ட் பிரைஸ் எதனால? இல்ல கண்டிஷன் என்னன்னா, ரஷ்யாவுக்கு இன்டர்நேஷனல் பிரஷர் இருந்தப்போ ட்ரம்போட பிரஷருக்கு அடிபணிந்து தான் அது ரஷ்யால வாங்குறது நிப்பாட்டினீங்க. இப்ப திருப்பியும் போய் ரஷ்யா கிட்ட கேட்கும்போது
அவன் எனக்கு நான் அவன் டிஸ்கவுண்ட் எல்லாருக்கும் தான் சொல்றான். அவன் see they are not doing it for only one country like India. சைனாவும் இந்தியாவும் தான் கண்டினியூஸா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த சமயத்துல இன்டர்நேஷனலையும் ஆயில் பிரைஸ் ஏறுது, அவங்க அதுக்கேத்த மாதிரி ஏத்துவாங்க. நம்ம கிட்ட கொடுக்கும்போது அவங்களும் அவங்க எவ்வளவுதான் லாஸ்ட்லயும் விற்க முடியுங்கிற ஒரு கேள்வி. அது பிரச்சனை வந்து அதிக விலைன்றதே இல்ல திரு ரமேஷ் சேதுராமன். அவங்க சொன்ன கோணம்ன்றது இப்ப நம்ம ட்ரம்போட உத்தரவுக்காக நம்ம காத்திருக்கணுமா என்ன? நம்மளோட ஃபாரின் பாலிசி மையப்படுத்தி இருக்கணுமா என்ன? இல்ல அதான் சொல்றேன், நம்ம எல்லாமே பின்னி பிணைந்ததுன்ற பார்க்கல. ஒரு பக்கம் சொல்றீங்க டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் தேக்கமடைந்து விட்டது, அமெரிக்காவுக்கு போகல, அமெரிக்காவுக்கு நம்ம வந்து சப்ளை செய்யக்கூடிய பல பொருட்கள் அங்க போய் சேரல, ரைஸ் போய் சேரல. சரிங்க, அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கணும் அப்படின்னாக்க ஆல்டர்னேட்டிவ் என்ன? அவன் என்ன ப்ரெஷர் போடுறான், என்கிட்ட இந்த ஆயில் வாங்குங்கிறான். சரி ஓகே, அதுவும் நீங்க நெகோசியேட் பண்ணணும். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலை குறைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கு. நம்ம என்னன்னா எல்லாத்தையும் போட்டு நம்ம வசதிக்கு குழப்பிக்கிறோம். நான் அப்படிதான் பாக்குறேன். இது வந்து ஒரு இடியாப்ப சிக்கல். நீங்க பிராக்டிக்கலா பார்க்கணும். அதாவது ஒரு அரசு எந்த பக்கம் போனாலும் நான் குறை சொல்வேன்னு சொல்றதுங்கிறது சரியாங்கிறது கேள்வி. ஒரு கேள்வி, இந்த வரி விதிப்பு கொள்கை அப்படின்றது பல நாடுகளுக்கு ட்ரம்ப் வந்து அந்த வரின்ற அஸ்திரத்தை வச்சு பண்ணாரு. எல்லா நாடுகளும் இந்தியா தன்மையில தான் அணுகுனாங்களா, இல்ல அவங்கவுங்க இறையாண்மைக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துட்டாங்க? ஒரு விஷயம் சொல்றேன், சைனாவோட ஹேண்ட்லிங் என்ன, அவங்களோட குளோபல் பவர், அவங்களோட இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் ஹப்புங்கும் போது அவங்க எப்படி டீல் பண்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், 2 முக்கிய நாடுகளை அமெரிக்கா வந்து இன்னைக்கு தாக்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெனிசுவேலாவும் இந்த ஈரானும் பாத்தீங்கன்னா, இந்த 2 நாடுகளுடைய ஆயில மேக்சிமம் யாரு கன்சியூம் பண்ணாங்கன்னு தெரியுமா? சைனா. வெனிசுவேலாவோட 1/3 ஆயில் கன்சம்ஷன் பை சைனா. பேசலாம். இந்த இதுல 25% ஆஃப் தட். அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. நம்ம எப்படி பண்றோம், நம்ம எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப ரமேஷ் சேதுராமன்? இப்ப நடவடிக்கைகள் சரியா தான் இருக்கு, முன் தயாரிப்பு திட்டமிடல்ல சிக்கல் இருந்தாலும் நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சூழலை நம்ம கையாள்வதுன்றது? பிரச்சனை உலக நாடுகளோடு சம்பந்தப்பட்டதா இருக்கு, எப்படி கையாளுறதா நினைக்கிறீங்க? இல்லைங்க, நம்ம கையாளுறதுலயும் நம்ம ப்ரோஆக்டிவா எதுவும் பண்ணல, ரியாக்டிவாவும் நம்ம கரெக்டா பண்றோமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றா மார்ச் 8ஆம் தேதி தான் நாம மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் வந்து ஆர்டரை இஷ்யூ பண்றாங்க. இருக்கிற டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ், உள்நாட்டில் தயாரிக்கக்கூடிய எல்பிஜி அவங்க 25% அதிகமாக உற்பத்தி செய்யுங்கள்னு சொல்லி மார்ச் 8ஆம் தேதி தான் லெட்டரே இஷ்யூ பண்றாங்க. போர் எப்ப ஆரம்பிச்சிச்சு, நம்ம மார்ச் 8ஆம் தேதி தான் பதில் கொடுக்குறோம்னா, 8ஆம் தேதி தான் நம்ம உத்தரவே போடுறோம்னா, நம்ம ரியாக்டிவா கூட நம்ம சரியா செயல்படலையோங்கிற ஒரு இதுதான் வருது. நீங்க சைனா விட்டுருங்க, நம்ம அண்டை நாடான பங்களாதேஷ் ஈரான்கிட்ட பேசி அவர்கள் அந்த ஆயில், ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஆயிலையும் அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஆயில அவங்க செக்யூர் பண்றாங்க. நாமே அதை ஏன் பண்ண முடியல? நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நேத்து தான் ஈரானோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசுறாரு. ஸோ நம்ம நேத்து தான் அந்த கம்யூனிகேஷனே மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா, நம்மளோட வெளியுறவுத்துறை கொள்கை ஒரு சில இடங்கள்ல மிகவும் சறுக்கி வருகிறது. 1960ல நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் எந்த பெரிய பவரோடையும் நம்ம சேராம நம்ம பொதுவா நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி 1960ல உலக நாடுகள்லாம் அதை கொண்டு வந்த போது அதுக்கான ஃபவுண்டிங் ஃபாதரா இருந்தது இந்தியா. 1960ல நம்ம அந்த பாலிசியில இருந்தோம், நான் அலைன்மெண்ட், எந்த இடத்துலயும் நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டோம், பொதுவா நம்ம இருப்போம். அப்படி இருந்த ஃபாரின் பாலிசியை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து இப்ப நீங்க இஸ்ரேலுக்கு தான் நம்ம ஃபுல்லா சப்போர்ட் பண்ணோம், ஈரானுக்கு நம்ம சப்போர்ட்டே பண்ணல, நம்ம அதை எல்லாமே ஏற்றுக்கொண்டதா ஆக வேணும். தற்போது ஈரான்ட்ட நீங்க நேத்து போய் நம்மள ஃபாரின் அஃபேர்ஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நேத்து போய் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஈரான்ட்ட பேசினா அவர் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்மளோட அண்டை நாடான பங்களாதேஷ் அதை செக்யூர் பண்ணும்போது நம்மளால பண்ண முடியலனா நம்மளோட லாங் டேர்ம் நம்மளோட ஃபாரின் பாலிசியும் தப்பா இருக்கு. பிரச்சனைக்கு வரைக்கும் நம்ம முன்கூட்டியே நம்ம செக்யூர் பண்ண ஆரம்பிக்கலாம், அதையும் விட்டுட்டோம். இப்ப கூட நம்ம என்னன்னா மார்ச் 8ஆம் தேதி தான் நம்ம ஒரு ஆர்டரே இஷ்யூ பண்றோம்னா இது டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை ரேம்ப் அப் பண்ணுங்கன்னு. நம்ம இதை மொத்தமா நம்ம வந்து கவனிக்காம விட்டுட்டோமா, இல்ல முன்கூட்டியே இந்த திட்டமிடல் எல்லாம் பண்ணிவிட்டோமா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பிரதமர் தமிழ்நாடு அந்த விசிட்டை முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு டெல்லி புறப்பட்டு போனோம்னு அந்த அன்னைக்கு நைட் 9 மணிக்கு வந்து கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன் சிசிஎஸ் மீட்டிங் கூப்பிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்ல அப்ப என்ன மீட்டிங் அது நடந்துச்சு, அங்க என்ன முடிவு எடுத்தாங்க? அந்த அன்னைக்கே முடிவு எடுத்து அந்த அன்னைக்கே ரேம்ப் அப் பண்ணி இருக்கலாமே, இல்ல அந்த அன்னைக்கே யூஎஸோட நம்மளோட டொமஸ்டிக் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு, நம்மள்ட்ட எவ்வளவு இது இருக்கு, சப்ளை எவ்வளவு நம்மளால கொடுக்க முடியும், நம்ம எவ்வளவு ப்ரொக்யூர் பண்ணோம்னு அப்ப ஏதாச்சும் முடிவு எடுத்திருக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு மார்ச் 9 மார்ச் 8 தான் நம்ம வந்து விழித்துக் கொள்றோம்னா அப்ப நம்மளோட முன்கூட்டியும் திட்டமிடல, இப்ப சம்பவம் நடக்கும் போது நம்ம சரியா நம்மள தயார்படுத்திக்கலன்னு தான் அர்த்தம். இதுல சொல்றதுல இப்ப அணிசேரா இப்போ நம்ம நிலைப்பாடு எடுத்தோம். நீங்க சொன்ன மாதிரி முன்பு நம்ம உலகத்திற்கு தலைமை வைத்த ஒரு தன்மை இருந்தது. இப்ப நம்ம ரொம்ப அமெரிக்காவை நெருங்கி போகிற அந்த சாய்வு தன்மை நமக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திருச்சா?
அப்படியும் புரிஞ்சுக்கணுமா இத திரு அரவிந்த்? இல்லைங்க, அமெரிக்காவை நீங்க ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் அமெரிக்கா நம்ம க்ளோஸா போறோம். ட்ரம்ப் வரக்கு முன்னாடியும் இதுக்கு முன்னாடி பைடன் இருந்தப்போ நம்ம ஆன்டி அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுத்தோம். ஏன்னா பைடன் இது எப்படின்னா நாட்டு கொள்கையா இல்ல, 2 தலைவர்களுக்கான பர்சனல் ரேப்போல ஒரு ஃபாரின் பாலிசி நம்ம உருவாக்கிட்டு வந்துட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனை தான். நம்ம போய் யூஎஸ்ல நாம போய் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் நாம போய் பிரச்சாரம் பண்ற இடத்துலயா நம்ம இருக்கோம்? அது நமக்கு தேவையா? சோ இந்த மாதிரி தொடர்ந்து பல்வேறு தவறுகள் நடந்துட்டு வருது. நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம இருந்த அதே நிலைப்பாட்டுல இருந்தோம்னா ஸ்ரீலங்கா நிக்குது, பங்களாதேஷ்னால செயல்பட முடியுதுன்னா நம்மனால ஏன் செயல்படலாம்? அமெரிக்கா பங்களாதேஷுக்கு பிரஷர் போடலையாங்க? அவங்க எல்லாம் சர்வே ஆகும்போது நம்மனால ஏன் முடியலைங்கிற கேள்விதானே வருது. திருமணி இப்ப நிறைய வெளிநாடு வெளியுறவு கொள்கை சார்ந்தெல்லாம் பேசுறப்ப மையம் இலைன்றது இதுவும் சேர்ந்ததுதான். சிலிண்டர் தட்டுப்பாடுன்னு சாமானியர்கள் புரிஞ்சுக்கலாம். இதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது எங்கேயோ இருக்கும்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ அரவிந்த் சொல்றது 8ஆம் தேதி தான் நம்ம கொஞ்சம் நகர்றோம் இதை நோக்கி அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ப்ரோ அமெரிக்கன் ஸ்டாண்ட், அமெரிக்கா சார்பு நிலை நான் அலைன் மூவ்மெண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங் பீரியட்லேயே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2008 அணு சக்தி கொள்கையே உங்களுக்கு அதனுடைய லெஃப்ட் சப்போர்ட் வாபஸ் வாங்கினது அதுக்காக தான். 1 2 3. பட் அவர் சொன்னது அரவிந்த் குணசேகரன் ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். அது ஒரு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் கூட ஓகே, லீடர் ஸ்பெசிஃபிக்காக மாறிச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு தலைவரும் போய் இன்னொரு நாட்டில் எந்த தேசத்துக்கும் போய் இந்திய தலைவர்கள் யாரும் ஜவஹர்லால் நேருலேருந்து டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும் வாஜ்பாய் உட்பட அந்த நாட்டில் வரக்கூடிய எலெக்ஷனில் அந்த நாட்டில் இருக்க ஒரு தலைவருக்கு ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்ன்ற மாதிரியான ஒரு மாபெரும் தவறு அட்டூழியத்தை பண்ணது கிடையாது. மோடி செஞ்சார் அது. அப்போ அது பைடன் பீரியடில் இவங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இப்போ ட்ரம்ப் வந்தோன்னு இவங்க நினச்சாங்க அவர் நமக்கு சாதகமாக இருப்பார்னு. அவர் யாருக்கும் சாதகமாக இல்லை. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் ப்ரோ யூஎஸ் ஸ்டாண்ட் எடுத்ததோட விளைவு நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறோம். ஒரு இறையாண்மை மிக்க நாட்டோட தலைவர் சர்வதேச சட்டங்களுக்கு மீறி கொல்லப்படுகிறார். அந்த நாளைக்கு இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கு வேண்டுமானாலும் வரலாம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லாண்மை என்பது இன்றைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு நாட்டு தலைவரை கடத்துறாங்க வெனிசுவேலாவில், இன்னொரு நாட்டு தலைவரை கொல்றாங்க. ஒரு கண்டம்னேஷனும் இந்திய பிரதமரிடமிருந்து வரல. ஒரு வாரம் பொறுத்து போய் நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் தான் அந்த புக்கில் கையெழுத்து போடுறாரு. பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் போல, ஃபாரின் மினிஸ்டர் போல. அப்போ நம்ம வெளிப்படையாக நம்ம ப்ரோ அமெரிக்கன் லைனை எடுத்துட்டோம், ரொம்ப வெளிப்படையாக எடுத்துட்டோம். ஓகே. அப்புறம் நம்ம ஆயில வாங்குறதுக்கு அவங்க அனுமதி வாங்கணுன்றதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அவங்க ஒயிட் ஹவுஸோட ஸ்டேட்மெண்ட்டை இன்ன வரைக்கும் அவங்க மறுக்கல. அதுக்கான வேலையை தான் நம்ம இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ லட்சுமி, இந்த சூழல்ல இப்போ நம்ம அந்த நிலைப்பாடு எடுக்கிறோம், ட்ரம்ப் தான் இருக்காருன்னா அமெரிக்காவை பயன்படுத்தி இந்த இக்கட்டை சமாளிக்க முடியுமா? இல்லை, இப்போ நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு அமெரிக்காவினுடைய உதவி கிடைத்திருக்கிறது. நமக்கு சப்ளை வரப்போகுது. ஆனால் அது நமக்கு இங்கே சேர்றதுக்கே இன்னும் 3 வார காலம் எடுக்கும். அப்போ அந்த 3 வார காலத்துக்கு நமக்கு போதுமான அளவு இருப்பு இருக்கா, நம்மளால் பயன்படுத்த முடியும் அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட நம்ம இப்போ அதிகப்படுத்தி இருக்கோம், 25% நம்ம உள்ளூருக்குள்ளேயே தயாரிக்கிறத அதிகப்படுத்தி இருக்கோம், நம்மகிட்ட கையிருப்பு இருக்கு அப்படின்றாங்க. அப்படி இருந்தா ஏன் உணவகங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட நடத்த முடியல அப்படின்னு போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏன் வந்தது? இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்குன்னு ஏன் சொல்ல வேண்டிய சூழல் வந்தது? இது எல்லாமே நமக்கு பிளானிங் இல்லைன்றது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க ஏதாவது ஒரு விதத்துல ஒண்ணு நீங்க ஈரானோட நின்று இருக்கணும். அப்படி இல்லை, ஈரானோட நிக்கல அப்படின்னா அமைதியா இருந்திருக்க கூடாது. அமைதியா இருக்கிறது நீங்க நியூட்ரலா இருக்கிறது அர்த்தம் கிடையாது. நிறைவு சுற்று இனிவரும் நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத எப்படி யூகிக்கிறீங்க? சுருக்கமா சொல்லலாம் லட்சுமி. நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு இந்த நிலை தொடர்ந்தால், தட்டுப்பாடு தொடர்ந்தால் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய நெருக்கடிகள் இருப்பதற்கான எல்லாத்துலேயுமே தட்டுப்பாடுகள் வரும். அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாத ஒரு சூழலுக்கு கூட தள்ளப்படலாம். திருமணி, சுருக்கமா எப்படி இனி வரும் நாட்கள்? இல்லை, நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு சென்ட்ரிக்காக பேசணுன்னா ஒரு வாரத்துக்குள் இந்த போர் முடிவுக்கு வரலன்னா கண்டிப்பாக தேர்தல்கள் அந்த காலகட்டத்துக்குள்ள மே மாதம் நடக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் என்பதுதான் என்னுடைய அசஸ்மெண்ட். ரமேஷ் சார், ரொம்ப சுருக்கமாக இப்போ குளிர்காலம் போயிருக்கிறதுனால வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த குளிர்காலத்தில் அதிகப்படியான இந்த எனர்ஜி, இந்த பெட்ரோலியம் இதோட தேவை இருக்கும், அதெல்லாம் குறையும். ஓகே. ஸோ அது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கலாம் இப்போ. ஓகே. ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த நிலைமை தொடர்ந்ததுன்னா நிச்சயமா இதுல கேஸ்கேடிங் எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கும். தொடர்ந்து எல்லா இடத்துலயும் ஒரு தாக்கங்கள் இருக்கும். சுருக்கமா அரவிந்த், இனி வரும் நாட்கள்
அதான் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நம்மளால ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ பெற முடியுமோ அவ்வளவு அதிகமாக. இப்ப கேஸ் பிரச்சனை இப்படியே இதே ஒரு மாதம் தொடர்ந்தா அடுத்த ஆயிலையும் பெட்ரோல் டீசல்லையும் இதே பிரச்சனை வரப்போகுது. முன்கூட்டியே திட்டமிட்டு இது வரக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணணும். அதே மாதிரி இப்ப நம்ம இம்போர்ட் பண்றது அதிக விலைக்கு இம்போர்ட் பண்றோம். அதற்கான அந்த சுமை சாமானியன் மத்தியில் தலைமையில வந்து விழுந்து விடக்கூடாது. இதற்கு முன்னாடி கம்மியா பேரல் பிரைஸ் இருந்தப்போ அதுக்கான லாபத்தை அரசு ஏற்றுக்கிட்ட மாதிரி இதுக்கான நஷ்டத்தை அரசு தான் எடுத்துக்கணும், சாமானியன் மேல கொடுத்துடக்கூடாது. நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.